கணவன் மனைவியிடம் எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாத 10 முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே எவ்வளவுதான் நெருக்கமும் உரிமையும் இருந்தாலும் சண்டையின் போதோ அல்லது சாதாரண நேரங்களிலோ சில வார்த்தைகளை பேசுவது அந்த பந்தத்தையே சிதைத்துவிடும். ஒரு கணவன் தன் மனைவிடம் எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாத 10 முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்ருக்கு, எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அந்த 10 காரணங்களில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தை, உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு பதிலாக அப்படின்னு மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுகிறது. உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாம். மனைவியின் மனதில் மிக ஆழமான வடுக்களை ஏற்படுத்தும் வார்த்தை இது. உங்களை நம்பி வந்தவரை நீங்கள் முழுமையாக நிராகரிப்பது போல் இது இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அவங்கள காயப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2வது வார்த்தை, உங்கள் வீட்டில் உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தார்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது சண்டே உங்களுக்குள் இருக்கும்போது அவரது பெற்றோரையும் குடும்பத்தையும் இழுத்து பேசுவது கோபத்தை பல மடங்கு அதிகமாக்கும். தன் குடும்பத்தை அவமதிப்பவரை எந்த பொண்ணாலும் எளிதில் மன்னிக்க முடியாது. பொண்ணு மட்டும் இல்லைங்க, நீங்கள் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் பேசும்போது அவங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஒரு சில பெண்கள் பேச மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க நீங்கள் காயப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உங்களை காயப்படுத்த மாட்டாங்க, கோபப்படுத்த மாட்டாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை, நீங்கள் 10 வார்த்தை பேசி அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாலும் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பேச மாட்டாங்க. அதே நினச்சி நீங்களும் அவங்க கூட சண்டை போட்டிங்கன்னா அவங்களோட மட்டும் முடிச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தயவுசெய்து இழுக்காதீங்க. 3வது வார்த்தை என்னென்னா, இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ பேசாமல் இரு அப்படின்னு அவரது அறிவுத்திறமையோ அல்லது பொது அறிவையோ மட்டம் தட்டுவது போல் பேசுவது. இது மனைவியின் தற்பெருமையை குலைத்து அவருக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது என்ன நல்லதா கெட்டதா, ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா இல்லைம்மா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே அவங்கள ஆஃப் பண்ணிவிட்டு பேசாதீங்க. அவங்கள மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இளக்காரமாக பேசுகிறனால அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடும். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு எந்த எண்ணமுமே வராது. 4வது வார்த்தை, வீட்டில் சும்மா தானே இருக்க, இதில் என்ன உனக்கு டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவங்கள கேட்காதீங்க. அவர் வீட்டையோ அல்லது குழந்தைகளையோ கவனித்து கொள்ளும் உழைப்பை மிகவும் சாதாரணமாக நினைத்து பேசுவது நமது உழைப்புக்கு இங்கு மதிப்பே இல்லை என்ற விரக்தியை அவர்களுக்குள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் உண்மை. வீட்டில் அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரே வேலை தான், ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு பல வேலை. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, ஒழுங்காக அவங்க தலை கூட சீவ மாட்டாங்க. ஏன்னா நம்ம வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வேலையை பார்த்துடலாம். குழந்தைங்க, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காகவே உழைக்கிறவங்க அவங்க. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஒழுங்காக அவங்கள கேர் பண்ணிக்காதனால தான் அவங்களுக்கு டயர்ட்னஸ் வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நீங்கள் முடிஞ்சளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். இல்லைன்னா என்ன சொல்கிறதுனா, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசாமல் இருந்தாலே போதும். 5வது வார்த்தை, பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியை பாரு, எப்படி குடும்பம் நடத்துகிறா அப்படின்னு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட அழகு, சமையல், வேலை என எதுலேயுமே மனைவியை இன்னொரு பொண்ணுடன் ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்க. இது பொறாமையை தாண்டி கணவன் மீதுள்ள நம்பிக்கையை உடைத்துவிடும் அப்படிங்கிறத உண்மை. அதனால் நீங்கள் தயவு செய்து அடுத்த பொண்ணுடன் தன்னோட மனைவியை ஒப்பிட்டு பேசாதீங்க, எதுலையாக இருந்தாலும் சரி. அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு அதாவது நம்மளோட கணவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லை, பாசம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்த பெண்ணுடன் ஒப்பிட்டு பேசாமல் இருப்பது தான் நல்லது. 6வது வார்த்தை, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே இல்லை. ஒரு சண்டையின் போது கோபத்தில் எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லை என்று காட்டுவது தம்பதிகளுக்குள் இடையே
இருக்கும் உணர்வுபூர்வமான பிணைப்பை அறுத்தறிந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது அக்கறை இல்லாமல் நடந்துக்கிட்டா உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு இது கவலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை, நம்ம இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பான முடிவுகள் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் தான் வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை தயவுசெய்து பேசாதீங்க. 7வது வார்த்தை, உன் கூட வாழ முடியாது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சின்ன சின்ன சண்டைகளுக்கு கூட விவாகரத்து என்ற வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாதுங்க. இது அவங்க விரக்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் இந்த வார்த்தைனால. இது திருமண பந்தத்தின் மீதான பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நீ சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் வந்து அதனால் பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. 8வது வார்த்தை, அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணினியே, எப்போதோ நடந்து முடிந்த மன்னிப்பு கேட்கப்பட்ட ஒரு தவறை மீண்டும் மீண்டும் சண்டையின் போது நினைவூட்டி பேசுவது, இது தம்பதியரை முன்னோக்கி நகர விடாமல் முடக்கிவிடும். அதுதான் உண்மை. எப்பயோ ஒரு தடவை ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணி அதுக்குனால பிரச்சனைகள் வந்து அதனால் சமாதானம் ஆயிருப்பீங்கன்னு நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம். ஆனால் அதை வந்து மறுபடியும் உங்கள் லைஃபுக்குள்ளே அந்த வார்த்தைகளை கொண்டு வராதீங்க. அது மேன்மேலும் அவங்கள வந்து வாழ்க்கையை முன்னேறி கொண்டு போக விடாது. அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. 9வது வார்த்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ குண்டாயிட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. பிரசவம், வயது அல்லது குடும்ப சூழ்நிலைகள் ஒரு பெண்ணின் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கை. அதை கணவனோ கிண்டல் செய்யும்போது அது அவர்களுக்குள் மிகுந்த மன உளைச்சலை தரும் அப்படிங்கிறதா உண்மை. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து ஒல்லியாக வருவாங்க, ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் குண்டாயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒல்லியாக வருவாங்க, ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா குண்டாயிடுவாங்க. குண்டாக வர்றவங்க ஒல்லியாகிறதுக்கும் ஒல்லியாக வர்றவங்க குண்டாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேரேஜுக்கு அப்புறம். அதனால் வந்து நீங்கள் அதை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஏற்றுக்கணும், சரிங்களா? உங்களை எப்படி அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் அவங்கள மனப்பூர்வமாக ஏற்றுக்கங்க. 10வது வார்த்தை, என் காசில் தானே நீ சாப்பிட்ற, வாழ்கிற. மனைவி வேலைக்கு செல்லாமல் வீட்டை கவனித்து கொண்டாலும் அவருக்கும் அந்த பணத்தில் சம உரிமை உண்டு. அதை விடுத்து தான் எல்லாவற்றையும் தருவதாக பேசுவது ஒரு கணவரின் மீதான மரியாதையை மொத்தமாக குறைத்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் சம்பாரித்து போட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களால நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது. ஏன்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு வேலையை தேடி போயிட்டாலும் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. தயவுசெய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. வார்த்தைகள் என்பவை எய்த அன்புகள் போன்றவை. கோபத்தில் பேசும் 10 நிமிட வார்த்தைகள் 10 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த அன்பை அழித்துவிடக்கூடும். எனவே சண்டையின் போது வார்த்தைகளில் நிதானமாக பேசுவது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த 10 வார்த்தைகளில் வந்து உங்கள் கணவர் உங்கள்கிட்ட அதிகமாக பேசுகிற வார்த்தை என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 10 வார்த்தைகளில் நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட எந்த வார்த்தைகளை வந்து அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.